மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குடலை நல்லா வெந்நி போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடணும். ஒரு 7 தடவை வெந்நி போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டேன். 2 கீத்து தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது க்ளீன் பண்ண குடலை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது 3/4 கிலோ போல் இருக்கும். இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் வத்தல் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம குழம்பாக தான் வைக்க போகிறோம். குழம்பா வேண்டாம், கொஞ்சம் கிரேவியாக கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக கலந்துக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துருக்குறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கருக்கு ஒரு 10 விசில் வச்சாதான் குடல் நல்லா வேகும். அதனால் 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன். குடல் நல்லா வெந்துட்டு அவ்வளோதான். இனிமேல் நல்லெண்ணெயில் கடுகு, வத்தல், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையையும் தூவிடலாம். குடல் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம நல்ல ஈஸியான முறையில் குடல் குழம்பு செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி குடல் குழம்பு செய்கிறது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.